நாம இன்னைக்கு பார்க்க போற கதை ஒரு மனிதரை பத்தினது. ஆனா இவர் வெறும் கட்டிடங்களை கட்டினவர் இல்ல, ஒரு சமூகத்தோட ஆன்மீக அஸ்திவாரத்தையும் உருவாக்குனவர். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒருத்தரோட பார்வை ஒரு சமூகத்தையே கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு எப்படி வடிவமைக்க முடியுமா? இந்த கேள்விதான் நம்மள பேராயர் லியோனார்டோட கதைக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. இந்த கேள்விக்கான பதில் எங்கோ தூரத்துல இல்ல, நம்ம இந்தியால மதுரை பேராயத்தோட வரலாற்றுல தான் ஒளிஞ்சிருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கதை ஐரோப்பால இருக்கிற ஒரு சின்ன தேசமான லக்சம்பர்க்ல இருந்து வந்த ஒரு மனிதரோட ஆரம்பிக்குது. பேராயர் லியோனார்டோட வாழ்க்கை பயணத்தை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவரோட உழைப்போட பலன்கள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஏன்னா அதுதான் அவரோட மரபு எவ்வளவு பெருசுன்னு நமக்கு காட்டும். இங்க நீங்க பாக்குறது வெறும் பெயர்களோட பட்டியல் இல்ல, இது ஒரு சிற்பியோட கைவண்ணம். இன்னைக்கு மதுரைக்கு போனா அடையாளமா நிக்கிற பேராயம், புனித அருளானந்தர் திருத்தலம், வத்தலகுண்டுல இருக்கிற லியோனார்ட் மருத்துவமனை, அப்புறம் கணக்கே இல்லாத பங்குதலங்கள், இது எல்லாமே அவரோட அந்த தொலைநோக்கு பார்வையின் உறுதியான சின்னங்கள் தான். சரி, இவ்ளோ பெரிய மரபுக்கு பின்னாடி இருந்த அந்த மனிதர் யார்? அவரோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது? வாங்க பார்க்கலாம். அவரோட பயணம் 1889ல லக்சம்பர்க்ல தொடங்குச்சு. 1921ல ஒரு இயேசு சபை குருவா ஆனாரு. அப்புறம் 1936ல அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை, இந்தியாவுக்கு வராரு. திருச்சினாப்பள்ளியோட ஆயரா, அதாவது அந்த பகுதியோட தலைமை ஆன்மீக தலைவரா நியமிக்கப்படுறாரு. ஆனா அவரோட உண்மையான கட்டிடப்பணி, அதாவது அவரோட மாபெரும் சாதனை, ஒரு புது ரொம்பவே சவாலான ஒரு நியமனத்தோட தான் ஆரம்பிச்சது. இந்த வார்த்தைகளை கவனிங்க. 1938ல அப்போதான் புதிதா உருவாக்கப்பட்ட மதுரை மறைமாவட்டத்துக்கு அவர் மாற்றப்படுறாரு. அதாவது அங்க எதுவுமே இல்ல, ஒரு வெற்றுத்தாள் மாதிரி. எல்லாத்தையும் முதல் புள்ளியிலிருந்து அவர் தான் தொடங்கணும். அவரோட அந்த சாதனையோட படிகளை பாருங்களேன். 1938ல ஒரு புது மறைமாவட்டத்தோட முதல் ஆயரா வராரு. அப்புறம் பாருங்க, அவரோட உழைப்பால வெறும் 15 வருஷத்துல அந்த மறைமாவட்டம் ஒரு பேராயமா, அதாவது ஒரு முக்கியமான மண்டலத்தோட தலைமை மையமா உயருது. அவரே அதோட முதல் பேராயராவும் ஆகிறாரு. இது ஒரு கட்டிடக்கலைஞர் ஒரு திட்டத்தை படிப்படியா செயல்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, ஒரு சிற்பி திட்டங்களை வரைஞ்சு செயல்படுத்துற மாதிரி பேராயர் லியோனார்ட் எப்படி இந்த அஸ்திவாரத்தை போட்டாரு? அவரோட சில முக்கியமான திட்டங்களை பத்தி இப்ப பாப்போம். அவரோட மிகப்பெரிய திட்டங்கள்ல ஒண்ணு வரலாற்றுல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. அது என்னன்னா, 17ஆம் நூற்றாண்டுல வேதத்துக்காக உயிர் நீத்த புனித ஜான் டி பிரிட்டோ, அதாவது நம்ம புனித அருளானந்தருக்கு ஒரு பெரிய மரியாதை செய்யணும்னு நினைச்சதுதான். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்திற்கான முதல் அடி எடுத்து வச்ச வருஷம் இதுதான், 1948. இந்த வருஷம்தான் அந்த பெரிய கனவு நனவாக ஆரம்பிச்சது. அந்த வருஷத்துல தான் பேராயர் லியோனார்ட் ஓரியூர்ல ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்துக்கான அடிக்கல்ல நாட்டுறாரு. ஒரு சிற்பி தம் வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி தான் இதுவும். ஆனா பாருங்க, ஒரு பெரிய சின்னத்தை உருவாக்குறதுக்கு அர்ப்பணிப்பும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். சரியா 12 வருஷம் கழிச்சு 1960ல அவரோட உழைப்பு ஒரு முழுமையான வடிவத்தை அடைஞ்சது. 12 வருஷ உழைப்புக்கு அப்புறம் அந்த ஆலயம் புனித அருளானந்தர் திருத்தலமா உருவெடுத்தது. இன்னைக்கு தென்னிந்தியாவிலே அது ஒரு மிக முக்கியமான ஆன்மீக மையமா இருக்கு. இது அவரோட அர்ப்பணிப்புக்கு இன்னைக்கும் நிக்கிற ஒரு வாழும் சாட்சி. இந்த ஓரியோர் திருத்தலங்கிறது அவரோட பல சாதனைகள்ல ஒண்ணுதான். அவரோட பங்களிப்பு மதுரைக்குள்ள மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு வெளியேயும் பரவி இருந்துச்சு. இப்போ அவரோட சேவையின் முழு கால அளவையும் ஒரு சின்ன சுருக்கமா பார்க்கலாம். இந்தியாவுக்கு வெளியேயும் அவரோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. 1962ல இருந்து 65 வரைக்கும் நடந்த உலக சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான 2ஆம் வத்திக்கான் சங்கத்தோட எல்லா அமர்வுகள்லையும் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு. இது அவரோட உலகளாவிய முக்கியத்துவத்தை நல்லாவே காட்டுது. அவரோட தலைமை பயணத்தை இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். திருச்சியில 2 வருஷம், அப்புறம் மதுரையில கிட்டத்தட்ட 30 வருஷமா ஆயிரவாவும் பேராயிரவாவும். ஆக மொத்தம் அவரோட வாழ்க்கையோட பெரும்பகுதி தமிழ்நாட்டோட ஆன்மீக வளர்ச்சிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவர் மதுரையை விட்டு போகல. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் மதுரையை தன்னோட தத்தெடுத்த தாயகமாவே நினைச்சாரு. கடைசியா 1985ல தன்னோட 95வது வயசுல அங்கேதான் அவரோட உயிர் பிரிஞ்சது. 50 கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் ஆயிரா சேவை. இந்த எண்ணோட ஆழத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு முழு வாழ்க்கையோட அர்ப்பணிப்பு. ஆக நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு மறுபடியும் வருவோம். காலத்தை வென்று நிக்கிற ஒரு மரபை உருவாக்க நிஜமாவே என்னதான் தேவை? ஒருவேளை பேராயர் லியோனார்டோட வாழ்க்கையில நமக்கான பதில் இருக்கலாம்.